ஸோ நான் வந்து ரோஹித் பயோடெக்னாலஜி தேர்ட் இயர். ஸோ நான் வந்து இப்போ யாருக்கும் தனியாக சப்போர்ட் பண்ணி பேச போறதில்ல, காமனாக பேச போறேன். நம்ம யாருக்கு ஓட் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணணும். இது டெமோக்ரஸி, யாருனாலும் நிற்கலாம், யாருனாலும் பட் வந்து இப்போ இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கருத்தை சொன்னாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் தான். இது வந்து மாற்றம் வர்றது நல்ல விஷயம் தான், யாருனா வரலாம். பட் வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் உண்மையாக பண்ண வேண்டியது, பெட்டரா பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் இருக்குன்றது வந்து ஈஸி கிடையாது. ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்றது நம்ம வந்து மூவிஸ்ல பாத்துக்கலாம். பட் இந்த மூவிஸ்ல வந்து அதெல்லாம் சொல்றது வந்து டேரக்டரோட ரைட்டா தான் சொல்றாங்க, அவரோட ஸ்கில் அவங்க காட்டுறாரு, தட்ஸ் ஆல். ஸோ பட் வந்து அங்க வந்து அவர் நேரில் கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். நிறையனா ரொம்ப டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், கேள்வி கேட்கணும். அவர் வந்து எதுக்கு இப்போ வந்து டிஎம்கே காரன் படி கேட்கிறார், பிஜேபி அதெல்லாம் ஓகே. பட் வந்து ஸ்ட்ரெயிட்டா கேள்வி வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ்ல போய் கேட்கணும். என்னோட நேம் அஷிகா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட். முதல்ல அவங்க சொன்னாங்க நம்ம வந்து நேர்ல போய் விஜயா நல்லா பார்க்க முடியாது, நீங்க சிஎம் ஆனா போய் பாத்துருவீங்களா, நம்மளோட வார்டு கவுன்சிலர் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, தலைமை வந்து சரியாக இருந்தாதான் கீழே இருக்கிற எல்லாருமே சரியாக இருப்பாங்க. அப்ப தலைமை உறுதியாக இருக்கும் போது கீழே இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு வேலை செய்வாங்க, எல்லாருமே கண்டிப்பா மக்களுக்காக செய்வாங்க. இப்போ இத்தனை ரெண்டு கட்சியில பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போது அவங்க செஞ்ச திட்டங்களை வச்சு நம்ம நிறை குறைய சொல்றோம், அவங்க இப்படி செஞ்சிருக்கலாம் இல்ல அவங்க இப்படி செய்யல அப்படின்னு. ஒரு கட்சி இன்னும் ஆட்சிக்கே வரல, வராமவே அந்த கட்சி மேல இன்னும் இவங்க இப்படி செய்வாங்களா அப்படி செய்வாங்களா பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அந்த கட்சி மேல மட்டும் இல்ல, நாம் தமிழர் இருக்கிறாங்க, அவங்களும் போராட்டங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேலயும் தான் விமர்சனங்கள் வைக்கப்படுது, வைக்கிறாங்க.